நேற்றைய டீ கடை பெஞ்சில் ஒரு செய்தி வந்துருந்துச்சு. போக்குவரத்து துறையிலும் ஆம்னி பஸ் அப்ரூவலுக்கு ஒரு பஸ்ஸுக்கு 2.65 லட்சம் வரை அமைச்சருக்கும் சேர்த்துன்னு அந்த ஐஏஎஸ் அதிகாரி கேட்குறாராம். முதல்வர் விஜய் என் ஆட்சியில் யாரும் எதுக்கும் லஞ்சம் தர வேண்டாம்னு சொல்கிறாரு, ஆனால் இவங்க இப்படி கேட்குறாங்களே என்று எல்லோரும் குழம்பி போய் இருக்கிறார்கள் என்று முடித்தார் அப்படின்னு அந்த டீ கடை பெஞ்சில் நேற்று இதில் செய்தி வந்திருக்கு. ஒவ்வொரு மாதத்துக்கும் 100 புதிய ஆம்னி பேருந்துகள் பதிவு செய்யப்படுகின்றன. இந்த பேருந்துகளுக்கான பதிவு மட்டும் பர்மிட், குறிப்பாக ஸ்லீப்பரு நான் ஸ்லீப்பர், இது எல்லாத்துக்கும் பர்மிட் டிரான்ஸ்போர்ட் கமிஷனர், போக்குவரத்து துறை ஆணையர் என்பவர் தான் வழங்க வேண்டும். இப்போது இந்த பதவியில் பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் என்ற ஒரு அதிகாரி இருக்கிறார். மற்ற துறைகள்லாம் சீராக வேலை நடந்துகிட்டு இருக்கு. இந்த போக்குவரத்து துறையில் ஆம்னி பஸ்ஸுகளுக்கான அப்ரூவல் கிடைக்கிறதே இல்லை அப்படின்ட்டு தினமலரில் முதலில் ஒரு செய்தி வருகிறது. வந்த பிறகு கோப்புகள்லாம் வேக வேகமாக நகர தொடங்கி இருக்கிறது என்று தினமலர்லேயே தினமலர் செய்தி எதிரொலி விரைவில் இது நடக்குது அப்படின்ட்டு அந்த செய்தியும் வந்துருந்துச்சு. அதற்கு பிறகு பார்த்தால் இந்த போக்குவரத்து ஆணையராக இருக்கக்கூடிய திரு பாஸ்கர பாண்டியன் ஐஏஎஸ் அவர் இந்த பேருந்து உரிமையாளர்களை அழைத்து, இதுக்கு முன்னாடி இருந்த அமைச்சர் சிவசங்கர் ஒரு பஸ்ஸுக்கு 3 லட்ச ரூபா வாங்கிட்டு இருந்தார். இப்போ இருக்கிற மந்திரி 2 லட்ச ரூபா கேட்குறாரு. கம்மி பண்ணியிருக்காரு.